முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுடன் சேர்த்து இனி கைம்பெண்களுக்கும் தாய்மானவர் திட்டத்தின் கீழ் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் வகையில் இத்திட்டம் விரைவில் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், இதுகுறித்த கூடுதல் விவரங்கள். 65 வயதிற்கும் மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் அனைத்து வயதுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு தாய்மானவர் திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் 19 லட்சம் பேருக்கு வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகின்றன. இனி வரக்கூடிய நாட்களிலே இந்த மாற்றுத்திறனாளிகள், வயதான முதியவர்கள் உள்ளிட்டவர்கள் மட்டுமல்லாமல் கைம்பெண்கள், கணவனை இழந்த பெண்கள் உள்ளிட்டவர்களுக்கும் வீடு தேடி சென்று ரேஷன் பொருட்களை வழங்கக்கூடிய விதமாக இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட இருப்பதாக உணவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் ரேஷன் கடை பணியாளர்களை போன்று தனியாக இந்த தாய்மானவர் திட்டத்திற்கென்று பணியாளர்களை தேர்வு செய்வது குறித்தும், மாதந்தோறும் 10 அல்லது 15ஆம் தேதிக்கு பிறகாக தாய்மானவர் திட்டத்திலே ரேஷன் கடை பணியாளர்கள் வீடு தேடி சென்று பொருட்களை விநியோகம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை குறித்தும், அது மட்டுமல்லாமல் வயதானவர்களுக்கு பொருட்களை விநியோகம் செய்யும் பொழுது அவர்களுடைய விரல் ரேகையை பதிவு செய்வதில் சிரமங்கள் இருப்பதால் ஸ்கேன் செய்தே அவர்களுக்கு அந்த ரேஷன் அட்டைகளை ஸ்கேன் செய்து பொருட்களை விநியோகம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட ரேஷன் கடை பணியாளர் சங்கத்தினர் முன்வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள் தொடர்பாகவும் இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள் முடிவு செய்யப்பட்டு தாய்மானவர் திட்டம் செம்மைப்படுத்தப்படும் என்ற தகவலை தற்போது உணவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.